இந்த சிச்சுவேஷனில் இருக்கிற 3 செக்டும் ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றை மதிக்குது. ஆனால் நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அது எனக்கு அப்படி தெரியல. நீ என்ன என்னோடய செட்டை இழிவாக பார்க்குறியா என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தைகள் இதை பார்த்தா என் மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீ நீ இப்படி பண்ணுறனா, அது மட்டும் இல்லாமல் என் முன்னாடியே இந்த வெப்பனை நீ தூக்குறனா என் மாஸ்டரையும் சேர்த்து நீ அவமானப்படுத்த நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். இதை பார்த்தனடா, நீ ஒரு சின்ன பையன் என்னை விட, பட் இருந்தாலும் நான் உனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறேன். பட் இருந்தும் நீ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை நீ ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறியே அப்படின்னு வந்து கேட்குறான். நீ ஏன் எங்களுக்கு நடுவில் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். இது பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபேமிலியோட விஷயம் அப்படின்னு சொல்கிறான். டாய் வாயை முட்றா, நான் தான் முதல்ல அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீ நடுவில் வந்த. இப்போ யார் நடுவில் வந்தது நீ நினைக்கிற? அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு குத்ததை நான் திருப்பி உனக்கே தரேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மின்னல் வேகத்தில் அந்த சாப்ஸ்டிக்கை எடுத்து அவன் மேலே வீசுகிறான். இதை பார்த்தோன்னே அவனால் சுத்தமாக ரியாக்டே பண்ண முடியல. அடாடி என்னடா இது, இவன் சின்னவனு நினச்சி பண்ணுறானே அவன் நினச்சிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு ஷாட்டை அந்த சாக்லேட்டை அடித்து நொறுக்குது. எல்லாருக்கும் சரியான ஷாக்கு. யாரா அதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரியோ கூட பேசிகிட்டு இருந்த அந்த டேங்க் ஃபேமிலியுடைய டிசனண்ட் அந்த பேத்தி பொண்ணு தான். பரவாயில்லையே, நீ செம்ம வேகமாக த்ரோ பண்ண அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே உனக்கு ஒன்றுமே புரியல. அடைச்சி யாரா அந்த பொண்ணு, பட் இருந்தாலும் என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேர்த்து இருக்குது. உடனே அவங்ககிட்ட சீக்கிரமாக கொடுங்கடா, எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, சீக்கிரமாக ஆன்டிடோட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டுனுக்கிறான். உடனே ஹீரோ, டேய் எல்லாரும் நிறுத்துங்கடா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னால் சண்டை போட தேவையில்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்த்தோன்னே அவன், டேய் உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங்கு, நீ இன்னொரு வாட்டி இதுமாரிலாம் இந்த சிச்சுவேஷனில் உன் தலையை நிமித்திட்டு நடக்காத, கண்டிப்பாக அந்த இடத்துல நான் உன்னை போட்டு தருவேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டவனே ஹீரோ, சரி உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு தான் கிளம்புறான். உடனே அந்த அஞ்சு அங்கே டே நில்றா, வெயிட் பண்ணுறா, பாய்சன்றாக்க அப்படி சொல்லி கத்தினுக்கிறான். டேய் சீக்கிரமாக ஆன்டிடோட கொடுங்கடா பாய்சனுக்கு அப்படி சொல்லி பார்த்தா இவங்ககிட்ட கெஞ்சினுக்கிறான். ஹீரோ எப்போ ஒரு வழியாக வழி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி டே வேணாம்ன்றாக்க நில்றா, எனக்கு வெயிட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு தான் ஓடியாந்துருக்கிறான். எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததுக்கு எனக்கு வேறு வழியே கிடையாதுப்பா. நீ பார்த்தீங்கன்னா சுவிட்ச்ஆனில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா உங்க கூட தான் இருக்கணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்டர் என்ன இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த வாழை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க விட்ருவாரு அப்படின்னு தான் சொல்கிறான். சரி சரி வா அப்படி சொல்லிடுறான் ஹீரோ. என்ன நிஜமாவா, எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா நீ உன் என்ன உன் கூட நடக்க ஒத்துக்கிற அப்படி தான் கேட்குறான். என்ன பண்ணுறது, நான் போன சொன்னால் மட்டும் நீ போயிட்டு போறியா என்ன, கவுன் வாழை அப்படி சொல்லுங்கிறான். ஹீரோ நீங்கிறான், யாரா இந்த பையன், இவன் கொஞ்சம் கூட மூலையில் அதுமாரி நடந்துக்கிறான். அது வேறு இல்லாமல் இவனை பார்த்தீங்கன்னா என் பின்னாடி வர வைக்கிறத விட என் கூடவே வர வைக்கிறதுனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சின்னு உடனே அவனை பார்த்து கேட்குறான். நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த வால் முன்னாடி நின்று ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறான். ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், பட் ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே தெரியுமா, நீ பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு கோவத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இதுமாரி அங்கே ஃபைட் பண்ணாமல் இருந்ததுக்கு அப்படின்னு தான் சொல்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணாமல் இருக்கும்போதே தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போகிறதுக்கு சுத்தமாக இன்டென்ஷனே இல்லைன்னு. பட் ஆனால் அது எப்படி அப்படின்னு கேட்குறான். நான் வெனம் டிராகன் அப்படின்ற பேரை கேட்டோன்னே நான் என்ன நினச்சேன்னா அவன் ரொம்ப கோவக்காரனாக ஒரு பைத்தியக்காரனாக இருப்பான், எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளு போயினே இருப்பான், அப்படிப்பட்டவன் தான் நினச்சேன். ஆனால் உன்னை பார்க்கும்போதும் நீ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது நீ அப்படி இல்லையேப்பா அப்படின்னு தான் கேட்டுக்கிறான். இதை கேட்ட நீ ஹீரோ, அந்த இடத்துல என் ப்ரைடு எல்லாம் முக்கியமே கிடையாது, அது வேறு இல்லாமல் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க, நாங்கள் சண்டை போட்டுருந்தோம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு வந்திருக்கும். அது வேறு இல்லாமல் அந்த இன்னோட ஓனரு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார், நாங்கள் ஃபைட் பண்ணும்போது அவரோட கடையெல்லாம் அடிச்சு நொறுங்கி அவருக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கிட்ட நான் சரியான ஷாக்கு. ஓ நிஜமாலுமேப்பா, நீ எல்லாரையும் பற்றி யோசிக்கிறியா, நிஜமாலே ஒரு நல்ல பர்சன் தான் அப்படி யோசிக்கிறான். பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒன்று புரிய மாட்டேங்குதுன்னா அந்த அந்த பாய்சன் பவுட்ரை நீ ஏன்பா எல்லாரும் நடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா போட்டு அப்படி கேட்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோ, அதோடனே பாய்சன் பவுட்ரெலாம் கிடையாது, அது வெறும் தானிய பவுட்ரு மட்டும்தான், அதை தான் பார்த்தீங்கன்னா நடந்து வர வழியில் போட்டு வந்தேன், நீ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால தான் அந்த இடத்துல சும்மா அதை போட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிசனை நான் தூவி விட்டுருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யோசிக்கிற திறனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விட்டுருவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் குழப்பமாகவே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறான். இதை கிட்ட ஒன்று சரியான ஷாக்கு. ஓ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னென்னமோ யோசிச்சுட்டு உன்னை தேடிட்டு அந்த திட்டு கிளம்பிட்டேன் அவசரத்தில் அப்படி பார்த்தா யோசிக்கிறான். எப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, நிஜமாலே ஒரு நல்ல பர்சன் தான். ஏன் பார்த்தீங்கன்னா உன்னை பின்தொடர்றவங்களை பார்த்தீங்கன்னா நீ கொல்லாமல் ஜஸ்ட் அவங்க ஒன்று விட்டு போகணுன்றதுக்கோசம் ஒரு பாய்சன் யூஸ் பண்ணிக்கிற வித்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்கிறான் ஜாலியாக. ஹீரோ ஒன்று அவங்ககிட்ட, ஹேய் நீ நிஜமாலே இப்படி தானா இல்லை என்கிட்ட ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கேட்குறான். ஏன் பார்த்தீங்கன்னா நீ இதுமாரி பண்ணிகிட்ருக்கியே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டரரு, இந்த உலகமே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயப்படுது, பட் ஆனால் நீ என்ன அவ்வளோ சகஜமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். இதை கேட்டவொடனே
ஆமாப்பா, நீ வந்து அவ்வளோ மோசமானவங்கிறதுனால தான் நான் உன்ன இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து பார்த்தீன்னா, இந்த ஸ்விட்ச் ஆன் விட்டு வெளிய போற வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னால எதுவுமே நடக்காது அப்படின்றதுனால உன்ன பார்த்துக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் இதுல அடி கேட்குறான். ஹீரோ ஒண்ணு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா நீ என்ன பார்த்து கொஞ்சம் கூட எச்சரிக்கையாவே இல்லையே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் குத்த உடனே அந்த ஃபுட்ட நீ சாப்பிடுற. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் டிராகன். நிஜமாலே நானே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டுல உனக்கு விஷத்த கலந்து குடுத்துட்டு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன சாவடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு பிளான் போட்டு தான் என்ன பண்ணியிருப்ப? நீ வந்து பார்த்தீங்கன்னா செத்து போட்டுருப்பியே அப்படின்னு வந்து சொல்றான். அது வேற இல்லாம என்ன மாரி வேற யாராவது உன்கிட்ட இது மாரி மோசமான எண்ணத்தோட வந்தா நீ என்னப்பா பண்ணுவ? நீ போய் மாட்டி முழிக்கத்தான் உனக்கு வேற வழியே கிடையாது அப்படி சொல்லுங்கிறான். ஓஹோ! எனக்கு புரியுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சு கவலைப்படுறியா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது மட்டும் இல்லாம நீ மறந்துறாத இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆனு. இந்த ஸ்விட்ச் ஆன்ல யாராவது கோச்சிங் செட்டோட டிசிப்ளின என் மேல கை வைக்க வருவாங்களா என்ன? அப்படி அவங்க கை வைக்க வராங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறதுக்கு தான் வராங்கன்னு அர்த்தம்பா அப்படின்னு வந்து தான் சொல்றான். இத கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. ஓ! அப்படியா? அப்படின்னு வந்து ஹீரோ யோசிச்சுக்கிறான். அண்ணா, நான் 8 வருஷமா நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 8 வருஷமா ரிவெஞ்சுக்காகவே நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் ஆனா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சுத்தமா பவர் கிடையாது. என்கிட்டயும், என்னுடைய செக்டிகிட்டயும். நாங்க பவரே இல்லாம இருந்ததுனால தான் இது மாரியெல்லாம் பண்ணோம். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன் இவன வந்து பார்த்தீங்கன்னா, இவன மாஸ்டர் புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது போல பாதுகாத்துட்டு இருக்காரு. நான் ஏன் இவன பார்த்து இப்படி பொறாமப்படுறேன்? ஒருவேளை இவன் அவன சுத்தி என்ன நடக்குது? அவன வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆர்ம் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன பத்தி தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிற அளவுக்கு அவன புரொடெக்ட் பண்றான். மாஸ்டர பத்தி நினைச்சு நான் இந்த அளவுக்கு பொறாமப்படுறேனே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கவலையாகுறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஆளு என் கூட இருந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய மெடிசின் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்காது. அவங்க அம்மா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கவலைப்படுறான். உடனே இத பார்த்தோனே அவன், "ஹேய் என்னப்பா? நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா என்ன? என்ன யாராவது ஆம்புஷ் பண்றவன கவலைப்படாத அப்படியெல்லாம் நடக்காது" அப்படி சொல்றான். ஆனா ஹீரோ அத நினைச்சு கவலைப்படல. ஹீரோ அவன நினைச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கவலைப்பட்டுன்னுக்கிறான். "சரி, சரி வா. நம்ம வந்து சீக்கிரமா போலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போயின்னுக்கிறான். இவன் போறத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேங் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ச்சே! அந்த குயின்சிங் செட் ஆள் மட்டும் இல்லனா அப்படின்னு வந்து தான் பேசின்னுக்கிறான். உடனே அந்த பொண்ணு, "ஹேய் ரஹீம்! நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை இது மாரி நடத்தணும் நீ என்ன அப்படியே விட போறியா என்ன?" அப்படின்னு தான் கேட்டுன்னுக்கிறான். இத கேட்டோனே அவன், "என்ன சொல்றீங்க? நீங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம இருந்தீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேசும்போது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். ஹரின், நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம்" அப்படி சொல்லி இருக்கும்போது, "ஏய்! நீ என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றியா என்ன?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வில்லத்தனமான மூஞ்ச காட்டுனோனே அவன் கம்முனு ஆயிடுறான். "சீக்கிரமா போ. அவன ஃபாலோ பண்ணு" சொன்னோனே சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ஓடிறான். அடச்சே என்னடா பண்றது சொல்லி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி சவுத் ஆஃப் கேங்ஸில குயிலின் மவுண்டன்ல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்குறாங்க. அப்படியே சக்திமான் மாரி. शक्ति शक्ति शक्तिमान शक्ति शक्ति शक्तिमान शक्ति शक्ति शक्तिमान शक्ति शक्ति शक्तिमान 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 ஏய் சக்திமான் வந்தார் சக்திமான் வந்துட்டாரு நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாரு பார்லேஜி கொடுங்க சக்திமான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து 2 பேர் அப்படியே சடார்னு குதிக்கிறாங்க டேன் பொண்ணுக்கு பின்னாடியே. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வைகுமண்ட பிரதர்ஸ் 1 அண்ட் 2. தாடி 1 மட்டும் இருந்தா அவன் 1, தாடி 2 மட்டும் இருந்தா அவன் 2. ஓஹோ! ஒரு வழியா நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கோசரம் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ட்ரேடுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தனால, இந்த ராத்திரி என்னால சுத்தமா தூங்கவே முடியல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் பையன் சொல்லுகிறான். உங்களுடைய குட்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ண மாரியே இங்க நல்லபடியா இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அவனுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் குடுத்துருக்கோம். நீங்க எழுப்பினோனயே அவன் எழுந்துப்பான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. ஆனா, உங்ககிட்ட என்னுடைய குட்ஸ் எங்க? நான் ரிக்வெஸ்ட் பண்ண அது அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு உடனே அந்த பொண்ணு, ஹஹஹா! ஏன்னா அதுக்கு காரணம் நான் ஒன்னையும் உங்ககிட்ட ட்ரேட் பண்ண வரவே இல்ல. உன்கிட்ட இருக்கிற அந்த பொருள நான் திருடின்னு போக தான் நான் இங்க வந்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்லுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.